வணக்கம். நான் இந்தியப்பெண்ணே பாரதி பேசுகின்றேன். உங்களுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இரண்டுமே எந்த அளவு முக்கியமானது என்பதை பற்றிய விளக்கம் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய சனிப்பயிற்சியில் மட்டும் முன்னால் சொல்லியிருக்கின்றேன். அந்த விளக்கம் வேண்டுமென்றால் அந்த தனுசு ராசியினுடைய அந்த பயிற்சியில் போய் அந்த கீழே உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் முக்கியம் என்பது வேண்டுமென்றால் அதில் பாருங்கள். அதுவும் நான் இங்கு மறுபடியும் ஒவ்வொரு ராசியிலும் பதிவிடப் போவதில்லை. இன்னொரு விஷயமும், அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் ஃபுல்லாகவே எல்லா ராசிக்குமே 2020 ஃபுல்லாக உத்திராடத்தில் போகுது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் திருவோணத்தில் போகுது. அதுக்கப்புறம் அவிட்டத்தில் போகுது. முதல்ல சூரியனுடைய சாரத்தில், அதுக்கப்புறம் சந்திரனுடைய சாரத்தில், அதுக்கப்புறம் செவ்வாயுடைய சாரத்தில். அதெல்லாம் போகிறது டீட்டெயிலாக எப்போ வக்கரத்தில் போகுது எல்லா விஷயமும் நான் மற்ற 3 ராசி தனுசு, கும்பம், மகரம் சொல்லியிருக்கேன். அதில் சொல்லியிருக்கேன். அதே சேம் தான் மிதுனத்துக்கும். எல்லாமே அப்படி தான் வரும் உங்களுக்கு அந்த சாரங்கள். அதை திரும்ப சொன்னால் உங்களுக்கு சில வியூவர்ஸ் நீங்கள் வெறும் விஷயத்தை மட்டும் சொல்லுங்களேன், அது எந்த சாரத்தில் போகுது, அது என்ன பாதம், அதெல்லாம் எங்களுக்கு வேணாவே அப்படின்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக விட்டுற முடியாது. பார்வை எங்கே பதியுது, என்ன விஷயம், அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். அதெல்லாம் நான் டைரெக்டாக சொல்லிட்டே வரேன். அந்த மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை 1 to 4, புனர்பூசம் 1 to 3. அது வரைக்கும் நம்ம மிதுன ராசியிலிருந்து நம்ம பார்க்கும்போது இவர்களுடைய குணங்களாக புன்சிரிப்பு, விரிவான தொலைநோக்கு, அறிவு கூர்மை, ஒரு காரியத்தை ஒரு வித்தியாசமான ஒரு நூதனமான வழியில் திறம்பட செய்தல் காரணம் இந்த புதபலம் ஆகும். அதனால் அவர்கள் அப்படி தான் செய்வார்கள். ஆனால் இவர்களுக்கு இரட்டையர் உருவம், இந்த சிம்பலுக்கு ஏற்ப இவர்களுடைய இரட்டை மனமும் படைத்தவர்கள் என்பதுதான் இதில் உண்மை. மிக நல்லவர், அதே சமயத்தில் மிக கெட்டவர். மனிதன் பாதி மிருகம் பாதி என்று தான் நாம் கூறலாம். என்று மாறுவது இவருடைய பின்னடைவுகளுக்கு கூட ஒரு காரணம் என்று நாம் கூறலாம். ராமரின் ராசியும் மிதுனம், துரியோதனுடைய ராசியும் கூட மிதுனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரு பயிற்சியில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது அப்படி இல்லை. அதில் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது உங்ககிட்ட இருக்குது. ராமர் மிதுனம் தான், ஆனால் துரியோதனன் பரணி நட்சத்திரம். உண்மையில் நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரம் துரியோதனன். ராசி மண்டலத்தில் சரித்திர புருஷர்களை சிம்பாலிக்காக உருவமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் மேஷம் முருகருக்கும், மகரம் கண்ணனுக்கும், தனுசு அர்ஜுனன் என்று கூறியது போல மிதுனம் இரட்டையர்களை, அதாவது துரியோதனனையும் சகுனியையும் குறிப்பதாக ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே அவங்க அந்த ராசின்னு சொல்லிட்டு அவங்க பரணி நட்சத்திரம் தான் அதனுடைய உண்மையான விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே தன் தாய் மாமாவுடன் நெருக்கமாக இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. துரியோதனன் பரணி நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது சகோதரர்களில் தானே மேம்பட்டு இருக்க எல்லா யுக்திகளையும் கையாளுவான் என்ற விஷயமும் சொல்லப்படுகின்றது. இதே ராமர் மிதுன ராசி என்று பார்க்கும் பொழுது தன் உடன் பிறந்தவர்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பவர் என்றும், அதாவது ஒரு இடத்தில் சிம்பாலிக்காக உங்களுக்கு மிதுன ராசியை விட்டு கொடுக்காத துரியோதனன் தன் உடன் பிறந்தவர்களில் தானே மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற குணம் படைத்த இவர் சகுனி, அந்த இருவரையும் சேர்த்து சிம்பாலிக்காக சொல்லப்பட்டது என்று கூறப்படுகின்றது. ஆனால் வேறு ஒரு ரூபத்தில் பார்க்கும் பொழுது ராமனுடைய ராசி மிதுனம் என்றும், அவர் தன்னுடைய தம்பிகளுக்காக அவர்கள் ராஜ்யம் ஆண்டு கொண்டால் ஆண்டு கொள்ளட்டும் என்று காட்டுக்கு போகக்கூடிய, விட்டு கொடுக்கக்கூடிய மனமுடையவர்களாக இருக்கின்றார் என்று வித்தியாசமான 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. நேர்மையானவர் என்றும் பார்க்கப்படுகின்றது. ஒரு வகையில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரும் ஈர்ப்பு இல்லை. எல்லாம், அதாவது மிதுன ராசிக்காரர்கள் என்றாலே, அல்லது 30 to 60 வயது வரை பிரச்சனைகள் சந்திக்கின்றார்கள் என்றும் பார்க்கப்படுகின்றது. இவ்வளவும் ஏன் என்றால் ஒரு பிரம்மப்பதிவுடைய ஒரு ராசியாக அது இருக்கின்றது தான் கூற முடியும். அதனால்தான் வீடியோனுடைய கடைசியில் இப்போ என்னென்னலாம் 2020 உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது சொல்லிட்டு வீடியோனுடைய கடைசியில் ஏன் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி இல்லாமல் சில விஷயங்களை விட்டு கொடுத்தும் சில விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை வீடியோவின் கடைசியில் சொல்கின்றேன். அதாவது காலபுருஷனுக்கு 3வது ராசியான மிதுனத்தில் சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனையாக கடைசி 2 ஆண்டுகளாக முன்னேற்றங்கள் தெரிந்திருந்தாலும் கூட சிக்கலை கொடுத்து சில மாற்றங்கள் வந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உடல், மனம், தொழில், குடும்பம் அனைத்திலும் கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள். 8க்குரியவர் 8லே ஆட்சி பெறுவது என்பது தொலைதூர பயணம், வெளிநாடு வேலைவாய்ப்பு போன்றவை அமையும். ஆனால் சில சங்கடங்கள் கொடுத்து அது வாழ்வில் ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். கஷ்டமாகவே அது இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை பலப்படுத்தும். அவைகளை எதிர்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது 8ஆம் இடத்தில் சனி பகவான் அஷ்டம
அஷ்டம சனியாக வருகின்றார். இதனால் சில சிறுவயது பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் பள்ளியில் என்று கேட்டால், அந்த உடன் இருக்கும் பிள்ளைகளுடன் இணக்கமாக இல்லாமல் அடிக்கடி உங்களை பேரண்ட்ஸை வந்து கூப்பிடுவாங்க, அல்லது சில கவனக்குறைவுகள் அல்லது ஆசிரியர் கூட ஒத்துழைக்காமல் இருப்பது என்று நடக்கின்றது சிறியவர்களுக்கு. அதுக்கப்புறமா நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கும், வெளிநாட்டில் கூட உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், அங்கே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் வேலையில் திருப்தி இருக்காது. இவர்கள் செய்த வேலையை மற்றவர்கள் வந்து நான் செய்தேன் என்று காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. தேவையில்லாத வீண் பழிகள், தொந்தரவுகள் என்று அதை சரிக்கட்டவே இருக்கும். நம்மளுக்கு ஃபாரினில் வேலை கிடைச்சிச்சு, நம்ம செட்டில் ஆகிட்டான், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது உங்களுக்கு, அது ஹாப்பி இருக்காது. அதில் ஒரு வில்லங்கும் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு கிடைச்சது கையில் பெரிய விஷயமா இருக்கும். ஃபாரின் ஜாவே இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு கிடைச்சது கையில் ஒரு பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு சரி முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்ற விஷயமே இருக்காது அதில். அதுக்கப்புறம் வந்து வளர்ந்த ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தா, சில உடல்நல கோளாறுகள், மனநல கோளாறு, நிறைய பேருக்கு இந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வந்திருக்கலாம். யாரிடமாவது ஏமாந்து போதல், தான் கையில் இருந்த ஒரு பெரிய விஷயத்தை பல நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை யாரோ பறித்து கொண்டு போன மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். கெட்டதிலும் நல்லது என்று எதை பார்த்தோமானால், இந்த 2019 ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியின் ஏற்பட்ட அந்த குரு பார்வை ஒன்று உங்களை வந்து விழும்போதெல்லாம் தூக்கி நிறுத்துகிறது என்றுதான் கூறுவேன். வரும் குரு பயிற்சியில் மாணவியினர் கடந்த வருடம் படிப்பில் ஏற்பட்ட அந்த பின்னடைவுகளை சந்திக்க மாட்டார்கள். மாணவர்கள் கல்வி மேம்படும். 7ஆம் வீட்டில் 2க்கு உரியவர் சனி பகவான் என்பதால் குடும்பஸ்தானம் மேம்படும். கணவன் மனைவிக்குள் காதலர்களுக்குள் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அது ஒரு சுமூகம் ஏற்படும் என்று கூறலாம். அதே மாதிரி பொருளாதார வளங்களும், அதாவது கணவன் மூலமாக மனைவிக்கும், மனைவியின் மூலமாக கணவருக்கும், அதாவது கணவன் வீட்டாரது மாமனார் மாமியார் வீட்டுதோ அல்லது மனைவியினுடைய மாமனார் மாமியார் வீட்டுதோ, இவர்களுக்கு அவர்கள் மூலமாக பொருள் வளம் ஏற்படுவதாக ஒரு விஷயம் இருக்கின்றது. சனி பகவான் 8இல் வருவதால் வாகனங்களில் வந்து ஒரு கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலும் சமையல் அறைகளில் இருக்கின்ற பெண்களுக்கு, அதாவது மிதுன ராசி பெண்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் எங்குமே எல்லா விஷயத்திலுமே நீங்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். 9க்குரிய சனி பகவான் 8இல் மறைவதால் தந்தை வழி சொத்துக்களினால், தந்தை வழி உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது. தந்தை வழி சொத்துக்கு வந்து சொத்தினுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது தொலைந்து போகிறதோ அல்லது யாராவது உங்களிடமிருந்து கையெழுத்து விஷயங்கள் மூலமாக அதை உங்களை ஏமாற்றுவதோ அல்லது கையிலிருந்தே பிடுங்கி கொண்டு பறித்து போகின்ற விஷயமோ போன்று நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் அவற்றை நீங்கள் மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சட்ட ரீதியான பிரச்சனைகளை இப்பொழுது நீங்கள் தீர்க்க பார்த்தால் அந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அல்லது உங்களுடைய நிலங்களை விற்கவோ வாங்கவோ இப்போது நீங்கள் முற்பட்டாலும் அது நல்ல விலைக்கு போவதோ அல்லது நல்ல முறையில் அது உங்களுக்கு லித்திக்ஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடத்து செவ்வாய் கடும் வார்த்தைகளை பிரயோகித்து இருக்கும் ஒரு நிலையாக இருக்கும். வேலையில் இருக்கும்பொழுது சிறு விஷயங்களுக்கு கூட எடுத்திருந்து நீங்கள் பேசி அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துவிட தோன்றும். ஆனால் நீங்கள் விட்டுவிட்டால் போனதுதான். அதனால் வந்து காதலாக இருந்தாலும் உங்களுக்கு மனைவியாக இருந்தாலும் சண்டை சச்சரவு ஏற்படுவதாக இருக்கின்றது. பிரியும் வரை சண்டை நடக்கும் என்று சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறீங்களோ, இந்த கிரகத்தினால்தான் இந்த சண்டை வருதுன்னு சொல்லிட்டு யார் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க அடக்கி வாசிச்சிங்களானா அந்த சண்டையை ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே நபருடன், அதே காதலோடு, அதே மனைவியோடு உனக்காகத்தான் நான் பிறந்தேன், ஈருடல் ஓர் உயிர் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இன்று அவரோடு இருக்க வேண்டுமில்லை. 2 வருஷம் பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி ஈருடல் ஓர் உயிர்னோ, நான் உனக்காக தான் நான் பிறந்தோன்னு நீங்கள் ஒரு டைலாக் சொல்ல போகிறீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சண்டையில் நீங்கள் பிரியாமல் நீங்கள் இருந்தால் தானே நீங்கள் 2 வருஷம் பொறுத்து அதை பார்க்க முடியும். அதனால் தயவு செஞ்சு நான் சொன்னதுக்காக இருந்து செக் பண்ணி பாருங்கள். 2 வருஷம் பொறுத்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்னு. பிரிக்கிறதுக்கு படாத பாடுபடும் கிரகங்கள். தயவுசெய்து முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் விட்டால் விட்டதுதான், வாழ்க்கை மறுபடியும் கிடைக்காது. குரு பயிற்சியில் வந்து பார்வை பலனாக நன்றாக இருந்தது. ஆனால் 7ஆம் இடம் சிறப்பில்லை. இப்பொழுது அதே பார்வை பலன் தொடர்ந்தாலும் 8ஆம் இடம் அதைவிட சிறப்பில்லை. கடன் வாங்க நேரிடும். அதை 2 வருடம் திருப்பி தருவது, 2 வருடம் வந்து அந்த கடனை உங்களால் திருப்பி தருவதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொழில் இப்போது ஆரம்பித்தாலும் பிரச்சனை தான். ஏற்கனவே ஆரம்பித்திருந்தால் இப்போது அதை வந்து சும்மா ஒரு வெறுமனே ஒரு ரன் மட்டும் நீங்கள் அதை செஞ்சு கொண்டிருக்க வேண்டும். பெரிய விரிவாக்கம் செய்யறதோ அல்லது பெரிய கடன் என்று போகக்கூடாது. தொழில் கூட்டாளி நண்பர்களிடம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது. அதே சமயம் 8இலே இருக்கும் சனி பகவான் அந்த 3ஆம் வீட்டிலே
6லே மறையும் போது இளைய சகோதரர்கள் மூலமாக சில ஆதரவுகள் கிடைப்பதாக உங்களுக்கு இருக்கின்றது. சனி பகவான் 8க்குரியவன் 8லே இருந்தால் ஆயுள் பலம் உண்டு. ஆனாலும் நீங்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். சனி பகவானின் பார்வை 10ஆம் இடத்தில் விழுவதால் அதிலிருந்து வரும் நன்மையை இப்பொழுது இருக்கும் நிலைமையை தக்க வைக்க மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த பார்க்க வேண்டும். போட்டி பொறாமைகள் நிறைய ஏற்படும். அதை வெல்லும் சக்தியை நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழில் சனிக்கிழமை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தசாபுத்தி சரியாக இருந்தால் 9ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. சனி பார்வை உங்களுக்கு 2ல் பதிவதால் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ரொம்ப ஒரு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது உறவினரோ அல்லது வேறு எப்போதோ உங்களிடம் பணம் வாங்கியவரோ உங்களுக்கு திடீரென்று உங்களுக்கு அதை கொடுத்து உதவுவதாக இருக்கும். மகரத்தில் இருக்கும் சனி பகவானின் வீட்டில் திருவோண நட்சத்திரம் இருக்கின்றது. அதாவது அந்த சந்திரனுடைய நட்சத்திரமாக அது இருக்கின்றது. அவர் 2ஆம் வீட்டில் பார்ப்பதால் அந்த ஒரு பெரிய சந்தோஷங்கள் சந்திரன் அந்த ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கின்றன என்பதால் ஒரு பெரிய சந்தோஷங்களும் உங்களுக்கு காத்திருக்கும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் 4லே இருந்து ஆட்சி பெற்று உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம், திருமணம், குழந்தை போன்ற பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன. சொல்லப்போனால் இந்த திருமண விஷயங்கள், இந்த குழந்தை பேறு விஷயங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன. இந்த குரு பயிற்சியின் போதே அந்த சனி பகவானின் பார்வை 5ல் விழுவதால் யாருக்கும் எந்த விஷயத்திலும் முன்னிற்காமல் தனித்து உங்கள் வாழ்க்கையை ஓட்டிவிடுங்கள். ஆனால் உங்கள் 4ஆம் வீட்டிலிருந்து சனி யோகாதிபதி ஆவதாலும் 4ஆம் வீட்டிற்கு 4லே ஆட்சி பெற்ற குரு இருப்பதாலும் 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதாலும் கல்வியில் தேர்ச்சி, வீடு, வண்டி வாகனம், விரும்பிய இடமாற்றம், பழைய வண்டிகளை விட்டு வேறு வண்டிகளை வாங்குதல், வெளிநாட்டு கல்வி என்று பல யோகங்களும் இருக்கின்றன. சினிமா துறையில் இருப்பவர்கள் இந்த காதல், கல்யாணம் விஷயங்களிலோ அல்லது அடுத்தவர் பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்களான்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேர். இந்த அதாவது நீங்கள் உங்கள் கதை முடிஞ்சிடும். உங்கள் லைஃப் நீங்கள் ஒரு கல்யாணம்ன்ற விஷயம் இருந்திருக்கலாம், ஒரு சின்ன ஏதோ உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்கலாம். அது கேன்சல் ஆகிற அளவுக்கு நீங்கள் இன்டர்வியூஸ் தயவு செஞ்சு இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறவங்க இந்த வாழ்க்கையை பற்றி இந்த இன்டர்வியூஸுங்களை நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா அது மீடியா வாழும், நீங்கள் உங்கள் வாழ்க்கை போயிடும். மீடியா அதனால் அதை வச்சு நல்லா ஏர்ன் பண்ணும். ஆனால் உங்களுக்கு அது வாழ்க்கை நல்லபடி இருக்குமான்னு சொல்ல முடியாது. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த 8ஆம் இடம் என்ற மட்டுமே காரணமல்ல, மிதுன ராசிக்காரர்கள் யாராவது பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் மீடியாக்கிடம் போய் உங்ககிட்ட குறைகளில், அதுவும் சொந்த வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கையில் இந்த காதல், திருமண சம்பந்தமான வாழ்க்கைகளை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். மார்ச்சுக்கு மேல் உங்களுக்கு மிதுனத்துக்கு கொஞ்சம் பொருளாதார விஷயங்கள் மேம்படும். மிதுனத்துக்கு புதன் உங்களுக்கு முக்கியமாக கடைசியாக நான் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், மிதுனத்துக்கு புதன் அதிபதி. புதனும் சனியும் பகைவர்கள் அல்ல என்று ஒன்று இருக்கின்றது. மிதுன ராசிக்காரர்கள் மிக ரகசியமானவர்கள், மற்றவருக்கு உதவி செய்பவர்கள். ஆனால் சில கர்ம பதிவுகளை கொண்டது இந்த மிதுனம். முன்னாள் ஜென்மத்தில் உங்களுடைய தாய், நீங்களே இல்லை, முன்னாள் ஜென்மத்தில் உங்கள் தாய் தந்தையோ வேறு ஏதனோ பல ஜென்மத்தில் பிரச்சனைகள் இருந்து, கர்மங்கள் இருந்தால், கர்மாக்கள் இருந்தால், பாவங்கள் அதிகமாக இருந்தால் அவர்கள் பிறக்கும் பொழுதே சில ராசிகள் இருக்கின்றன. அந்த ராசிகளில் பிறப்பார்கள். பிறந்து இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த கர்ம பதிவுகளை கொண்டது இந்த மிதுனம். வாழ்க்கை மிக சர்ச்சையானது என்பதால் கிடைத்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 8ஆம் இடத்து சனி மட்டும் நான் சொல்லவில்லை, வாழ்க்கை முழுவதும் என்றுக்கும் நான் மிதுன ராசிக்கு சொல்வது, கிடைத்த வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாண விஷயத்தில் ரொம்ப சாய்ஸ் பார்க்காதீங்க. இது வேணாம், இந்த பொண்ணு சூப்பராக இல்லை, அந்த பையன் சூப்பராக இல்லை, அவனுக்கு இது இல்லை, இது இல்லைன்னு ரொம்ப சொல்ல வேண்டாம் மிதுன ராசிக்காரர்கள். அதாவது இன்னும் சூப்பராக இருக்கணும், இன்னும் இதோட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தட்டி கழித்தீர்களானால், அல்லது வருகின்ற எல்லா காதலையும் நீங்கள் தட்டி கொடுத்து இதை விட சூப்பராக இருக்கணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை அமையிறது ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு உள்ளது. ஆகவே என்னன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிதானா அதை ஓரளவுக்கு பாருங்கள். அப்படியே பார்க்காத கண்ணை முடிக்கிட்டு பண்ணுங்க நான் சொல்லலை. ஓரளவுக்கு கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம். பார்த்துட்டு வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாகட்டும், காதலாகட்டும், அதை தக்க வச்சுக்கோங்க. ஓரளவு உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வேலை, திருமணத்துக்கு சற்று சீக்கிரமாக அதை கொஞ்சம் அந்த வேலை திருமண விஷயத்தை ஒரு 30 வயசுக்குள்ளேயே நீங்கள் அதை ஏற்படுத்திக்கோங்க. வேணான்னு தள்ளி போட்டுறாதீங்க. கரியரில் சூப்பராக வரணும், அப்புறம் தான் பண்ணிக்குவேன், இந்த கதைகளை மிதுன ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு பேச வேண்டாம். அதே சமயம் அதை இந்த சிறிய விஷயத்துக்கே
விஷயத்துக்கே ஒரு வேலை கிடச்சிரும், கல்யாணம் நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்குவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு வேலையில் போனோன்னே ஒரு சின்ன விஷயத்துக்கே அது பிடிக்காமல் விட்டுட்டு வந்துடுது. இல்லை கல்யாணத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து டைவர்ஸ் அளவுக்கு போகிறது. அது பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமையவே அமையாது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அது சர்ச்சைக்குரிய ஒரு ஒரு ராசியாக இருக்கின்றது. திருமண காலகட்டம், தொழில் காலகட்டத்தில், குழந்தை பேறு காலகட்டத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ராசியாக இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டு கொடுக்கும் சகிப்புத்தன்மை இருக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் நல்லா வந்துடுறாங்க, ரொம்ப நல்லா வந்துடுறாங்க. யாரெல்லாம் அந்த விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப சாய்ஸ் பார்க்காம, ரொம்ப அதெல்லாம் பண்ணாமல் சகிப்புத்தன்மை இருக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் நல்லாவே வந்துடுறாங்க. அதனால் எல்லாமே விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதோடு இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, புதன்கிழமை வந்து பெருமாளுக்கு விளக்கு போடுங்க, குலதெய்வத்தை வணங்குங்க. பச்சை அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு பச்சை அம்மா வணங்குற பழக்கம் இருந்தால் பச்சை அம்மா வணங்குங்க. இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, மதுரை மீனாட்சியை இருக்கும் இடத்துலேருந்தே வணங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதெல்லாம் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை தயவு செஞ்சு வணங்குங்கள். பச்சை அம்மாவையும் நீங்கள் போயிட்டு வணங்கலாம். இல்லை என்றால் நீங்கள் பச்சை அம்மாவெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு பெருமாளுக்கு போங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தமிழில் சொல்லுங்கள், பெருமாளுக்கு புதன்கிழமை போயிட்டு விளக்கு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கலரில் லாஸ்ட்டில் இடி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். அப்படி முடிஞ்சிருந்தால் அது வந்து நீங்கள் ஏற்கனவே என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ரெட் கலரில் இருந்தால் மட்டும் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்ற மீனிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.